بسم الله الرحمن الرحيم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு முன்னறிவிப்பு. இதுவும் ஒரு தனி நபரை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு தான். தனி நபரை பற்றிய முன்னறிவிப்பு தான் பெரும்பாலும் நடக்கிறது மிஸ் ஆகி போயிடும். ஒரு ஆளுக்கு இப்படி நடக்கும். ஒரு 1000 பேர்ல உள்ள ஆளு 2 பேர் சாவாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்ப ஒரு ஆளுக்கு சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது நிறைவேறாது. அல்லாஹ்ட்ட இருந்து வந்தா மட்டும்தான் சொல்ல இயலும். மூடலான முன்னறிவிப்புலாம் இல்ல. அதாவது இந்த சில முன்னறிவிப்புன்னு சொல்லி ஜோசியம் சொல்ற மாதிரிலாம் சிலதை சொல்லுவாங்க. அது முன்னறிவிப்பு நினைச்சுக்கிட்டு நைலான் சாக்ஸ் மாதிரி எந்த காலுக்கு வேண்டாலும் பொருந்தும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு அப்படி உள்ளது இல்ல. ஒரு ஆளை குறிப்பிட்டு நீ இப்படி நடப்பங்கிறது இருக்க. இதுக்கு 2 அர்த்தம்லாம் கிடையாது. தெளிவான வாசகங்களை கொண்ட முன்னறிவிப்புகள். அதனால தனி நபர்களை பற்றி சொன்னதுதான் ரொம்ப கூடுதலான வெயிட்டா எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் பாரசீகத்தை வெற்றி கொள்வீர்கள்னா நீங்களுங்கிறது 14 நூற்றாண்டு கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்படி கூட வியாக்கியானம் கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு தனி நபருக்கு சொல்ற முன்னறிவிப்புக்கு அப்படிலாம் கொடுக்க இயலாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் இப்னு யாசிர் அவர்களை பற்றி சொன்ன முன்னறிவிப்பு இருக்கு பாருங்க. அதே மாதிரி அவங்க மௌத்தான பிறகு அவங்க மனைவிமார்கள்ல யாரும் மௌத்தா போவாய் சொல்ல இயலுமா? அவங்க மனைவிமார்கள் 9 மனைவியர் அந்த நேரத்தில். அதுல யாரு ஃபர்ஸ்டா முதல்ல மரணிப்பார்கள் அப்படிங்கிறது சொல்ல இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் சொன்னாங்க, என்னோடு சீக்கிரம் உங்களில் யார் சேர்வீர்கள் என்று சொன்னால் உங்களில் யாருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவர்தான் என்னிடத்தில் முதலில் சேர்வீர்கள். மௌத்தா போவீங்கிறாங்க. எனக்கு பிறகு உங்கள உள்ள ஆட்கள்ல யாரு கை நீளமா இருக்குதோ அவங்க தான் மௌத்தா போவீங்க என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்லாம் எடுத்து அளந்து பாக்குறாங்க. ஒவ்வொருத்த கையவா அளந்து பார்த்தா சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கை தான் பெரிய கை. இருக்கிற கைகள்லயே அவங்களுடைய கை நல்ல பெருசா இருக்கு. அளந்து பார்த்து வச்சு பார்த்தா பெரிய கையா இருக்குது. அவங்க தான் மௌத்தா போவாங்க ஃபர்ஸ்ட்ன்றது முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல மௌத்தா போறது சௌதா தான் அப்படின்னு சொல்லிட்டு வயசுல அவங்க தான் கூட்டினவங்களா இருந்தாங்க. கையும் பெருசா இருந்துச்சு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தமா ஸைனப் மௌத்தா போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு யார் மௌத்தா போனாங்கன்னு கேட்டா ஸைனப் மௌத்தா போனாங்க. அப்பதான் ஆட்களுக்கு குழப்பம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவு பொய்யாவுமா? உங்களில் யாரு நீண்ட கை உடையவர்களோ அவர்கள் தான் மௌத்தா போவார்கள் சொன்னாங்களே. அப்ப நீண்ட கை உடையவங்க சௌதா இருக்கிறாங்க, நீண்ட கை இல்லாத ஸைனப்ல மௌத்தா போயிருக்கிறாங்க என்று சில குழப்பங்கள். அப்ப தான் விளங்கிட்டாங்க. நீண்ட கை என்பது அரபு மொழியில 2 அர்த்தத்துல சொல்லக்கூடியது. கை நீளம் ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னு கேட்டா வாரி வாரி வழங்குறாங்க பாருங்க, அதையும் கை நீளம் பாங்க. நம்ம நாட்டுல கை நீளத்துக்கு அர்த்தம் வேற, களவாங்குற அர்த்தம். நம்ம நாட்டுல அவனுக்கு கை கொஞ்சம் நீளம்னா அர்த்தம் திருட்டு பையன் அர்த்தம். அப்ப நம்ம நாட்டுல இந்த கை நீளங்கிற 2 அர்த்தம் யூஸ் பண்றோம். ஒண்ணு கை நெசமாக கை நீளம், இன்னொன்னு கை நீளம் நீண்டு எடுக்கிறதுக்கு உள்ளது. இவங்க இப்படி வச்சுட்டாங்க. அரபு நாட்டுல கை நீளம் சொன்னா வாரி வாரி வழங்குறவன் அர்த்தம். ஒவ்வொரு மொழியில இந்த இலக்கியமான வார்த்தைகளுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் உண்டு. இஸ்லாமிய அரபு மொழி இலக்கியத்துல நீண்ட கை உடையவர் அப்படின்னு சொன்னா கொடுக்கறதுக்காக நீளுமா கை, கொடுத்து நீண்டுருமா. இந்த கொடுத்து சிவந்த கரம்ங்கிறாங்கல்ல, கொடுத்து எடுத்து கை செவந்து போயிருமா, சிவப்பா இருக்குமா. ஏன்னு கேட்டா கொடுத்து செவந்துருச்சு இப்படி சொல்லுவாங்க. அவங்க கொடுத்து காய்ச்சி போச்சுமாங்க. செவந்து போவாது, காய்ச்சி தான் போகும், கருத்து தான் போகும். இப்படியாக அந்த இலக்கியத்துல சில வித்தியாசங்கள் இருக்கு. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க கை வேலை செஞ்சு, அதாவது இந்த பெண்களை செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கு பாருங்க வீடுகள்லயே, அது மாதிரியாக சம்பாதித்து நிறைய தர்மம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்களாம். என்னெல்லாம் கிடைக்குதோ கொடுக்கறதுக்குன்னே சம்பாதிப்பாங்களாம். அந்த மாதிரி இலக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று பிறகு புரிந்து கொண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிறைய வருது. கை நீளம்ன்றது அவங்க வேற நேரடி அர்த்தமா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் கை நீளங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தான தர்மம் கொடுக்கறதான் சொன்னார்கள் என்று சஹீஹுல் புகாரியில 1420வது ஹதீஸ் நீங்க இதை பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம்ல 4490வது ஹதீஸ்லயும் அல்லாஹ்